இப்போ ரோல் ரிவர்சல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து பாவனி, நீங்க வந்து அமீர். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லுடா. கடைசியா எப்போ பாவனி மேடம் அடி வாங்குனீங்க? எப்போ நீ சந்தோஷமா இருக்கேன்லம்மா? ஆமாடா சக்கரை. அவரை கூட்டு போய் ரூம்குள்ள கும்பிட்டேன். நீங்க அமீர் ப்ரோ கிட்ட சொல்லாம வச்சிருக்க ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் இருக்கா? அவருக்கு தெரியாம சில்வர் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். சரி, அவர்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன சொல்லி? ஐயோ, நான் பிச்சிங் பண்ணுவேன் அப்பப்போ, அது அவருக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவீங்க? நான் கொஞ்சம் பிச்சிங் பண்ணுவேன். பிச்சிங்னா என்ன ப்ரோ? நான் பிச்சிங் பண்ண அவங்களும் என் கூட சேர்ந்து கொஞ்சம் பிச்சிங் பண்ணாதானே அந்த கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்போ பொசசிவ் ஆகும் உங்களுக்கு? எப்பவுமே யூகேல போய் ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாரு. போட்டோ ஷூட்ல பார்த்தா அழகா இருக்காரு. நான் பக்கத்துல இல்லாதப்போ அவரே அழகா இருக்கணும் ரியலைஸ் பண்றேன். பட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமா மேடம், ஆமா மேடம். இன்னுமே அந்த பேச்சுலர் பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும். இப்பயுமே ரீசெண்டாக அதெல்லாம் இப்போ நான் அப்படி தான் இருந்துட்டு இருக்கேன் ப்ரோ. இவங்க இங்கே ஹைதராபாத்தில் இருக்காங்க, நான் சென்னையில் அப்படி தான் இருக்கேன். அது பார்க்கும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். லைக் அவர் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களே. என்னால் பில்ஸ் அதிகமாக பே பண்ண முடியாது வீட்டுக்கு. அந்த கில்ட் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவள் சிங்கிள் ஹேண்டடாக அவள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இப்போ வேறு யாராவது ஒரு பொண்ணு இங்கே இருந்திருந்தாங்களா அதை எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரில.